அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு மருத்துவ செய்தி சொல்கிறேன், கேளுங்கள். நீரிழிவு ஒரு நோயே கிடையாது, செரிமான கோளாறால் ஏற்படும் சிறு உபாதை தான். கீழ்க்கண்ட அறிகுறிகள் இருப்பது நோயல்ல, நோயாக மாற்றப்படுகிறது. 1. அடிக்கடி சிறுநீர் கழித்தல், பாலியூரியா, எக்ஸசிவ் அண்ட் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். 2. அதிக தாகம், பாலிடிப்சியா, ட்ரைனஸ் ஆஃப் மவுத் அண்ட் எக்ஸசிவ் தர்ஸ்ட். 3. அதிக பசி, அதிக சோர்வு, பலிஃபேஜியா, எக்ஸசிவ் ஹங்கர். இவைகள்தான் உலகளாவிய சர்க்கரை நோயின் அறிகுறிகளாக இன்டர்நேஷனல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபீட்டீஸ் மெலிட்டஸ் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருப்பது நோயல்ல, நவீன மருத்துவத்திற்கு தெரிந்துவிட்டால்தான் நோயாக மாற்றப்படுகிறது. நீங்கள் அந்த மருத்துவத்திற்கும் அது சார்ந்த அனைத்து வியாபாரத்திற்கும் நிரந்தர ஏடிஎம் கார்டாக மாற்றப்படுகிறீர்கள். இந்த அறிகுறிகள் பல கோடி ரூபாய் வணிகமாக மாற்றப்படுகிறது. ஏன் ஏற்படுகிறது என்ற தெளிவை நவீன மருத்துவம் விளக்குவதில்லை. அப்படி ஏதேனும் மெடிக்கல் மிரக்கல் நடக்குமேயானால் அடுத்த நொடியிலிருந்து நீங்கள் சர்க்கரை நோயிலிருந்து பூரண குணமடைய ஆரம்பித்து விடுவீர்கள். இது உங்களை ஆறுதல் படுத்த சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல, நடைமுறையில் சாத்தியமாகிக் கொண்டிருக்கும் 100 விழுக்காடு உண்மை. ஏன் அடிக்கோடு ஏற்படுகிறது? செரிக்கப்பட்ட மாவுச்சத்து 2 விதமான குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. 1. தரமான குளுக்கோஸ், டைஜஸ்டட். 2. தரமற்ற குளுக்கோஸ், இன்டைஜஸ்டட். இதை இனம் கண்டு பிரிப்பது கணையம் என்கின்ற பாங்க்ரியாஸ். இது இயற்கை நமக்களித்துள்ள அற்புத உறுப்பு. இது என்றைக்கும் நல்ல ஃபங்க்ஷன் தான் செய்யும், மால்ஃபங்க்ஷன் செய்யாது. தரமான குளுக்கோஸுக்கு மட்டுமே இன்சுலின் சுரக்கும், தரமற்ற குளுக்கோஸுக்கு இன்சுலின் சுரக்காது, சுரக்கக்கூடாது. ஏன்? தரமற்ற சர்க்கரை உடல் செல்களுக்கு சென்றடைந்தால் அவைகள் நோய்வாய்ப்படும், அனைத்து உறுப்புகளும் பலமிழக்க ஆரம்பிக்கும். ஆக தரமற்ற சர்க்கரை இன்சுலின் சுரப்பு கிடைக்கப்பெறாமல் செல்களால் நிராகரிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை தூக்கிவிட்டு சிறுநீரகத்தால் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்பட்டு இரத்தம் சுத்திகரிக்கப்படும். எனவே சிறுநீர் வழியாக சர்க்கரை வெளியேறுவது நோயல்ல, பாங்க்ரியாஸ் நுடைய மால்ஃபங்க்ஷனும் அல்ல, மாறாக நம்மை நீண்ட நாட்களுக்கு உயிரோடு வைத்திருக்கும் உன்னத தற்காப்பு கவசம், a divine survival board mechanism. இந்த சிறுநீர் யாருக்கும் தெரியாமல் வெளியேற்றுதல் தப்பித்தலாகும். மாறாக நவீன மருத்துவத்திற்கு தெரிந்துவிட்டால் விற்பனை பொருளாக மாற்றப்பட்டு உங்களை வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக்கி உலக இன்ப துன்பங்களிலிருந்து விரைவாக விடுவித்துவிடும். தொடர்ந்து செரிமான கோளாறு காரணமாக தரமற்ற சர்க்கரையை உற்பத்தி செய்வதால் உணவு சாப்பிட சாப்பிட இடைவிடாது உற்பத்தியாகிக் கொண்டிருக்கும் குப்பை அடிக்கோடு சர்க்கரை சிறுநீரகம் ஓயாமல் வேலை செய்து சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. இப்போது தெளிவாகியிருக்கும். ஏன் பாலியூரியா, எக்ஸசிவ் அண்ட் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், அடிக்கடி அடிக்கோடு சிறுநீர் கழித்தல் ஏற்படுகிறது என்று? நமது உடல் 70 விழுக்காடு நீரால் ஆனது. அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவதால் நீர்ச்சத்து குறைந்து டீஹைட்ரேஷன் எனும் நிலை ஏற்படுகிறது. இதுவே வறட்சி மற்றும் அதிக தாகம். இந்நிலையை சமாளிக்க உடல் அதிகப்படியான நீர் கேட்கிறது. இப்போது விளங்கியிருக்கும். ஏன்? 2. பாலிடிப்சியா, ட்ரைனஸ் ஆஃப் மவுத், எக்ஸசிவ் தர்ஸ்ட். அதிக அடிக்கோடு தாகம் ஏற்படுகிறது என்று எவ்வளவு உணவு உட்கொண்டாலும் எத்தனை முறை பிரித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தாலும் தரமான சர்க்கரையளவு குறைவாகவும் தரமற்ற சர்க்கரையளவு அதிகமாகவும் இருக்கும் பட்சத்தில் தரமற்ற சர்க்கரை சிறுநீரால் வெளியேற்றப்படுவதால் உடல் செல்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நம்முடல் தொடர் சோர்வை உணர்கிறது. இப்போது புரிந்திருக்கும். ஏன்? 3. பலிஃபேஜியா, எக்ஸசிவ் ஹங்கர், ஃபீலிங் டயர்ட். அதிக பசி அடிக்கோடு மற்றும் அடிக்கோடு அதிக சோர்வு அடிக்கோடு ஏற்படுகிறது என்று? அப்படியென்றால் ஆங்கில மருத்துவரிடம் சென்றால் மாத்திரை கொடுக்கிறாரே, அந்த மாத்திரை செய்யும் வேலை என்ன? பெருசா ஒன்னும் இல்லை. நமது உடல் செரிமானமாகாத சர்க்கரையை சிறுநீர் வழியாக வெளியேற்றும். இதை விளக்கமாக மேலே பார்த்தோம். ஆனால் அலோபதி மருத்துவத்தில் நாம் எடுக்கும் மாத்திரையானது உடலில் உள்ள செரிமானமாகாத இன்டைஜஸ்டட் சர்க்கரைக்கு இன்சுலினை தரும்படி கணையத்தை தூண்டும். எனவே கணையம் செரிமானமாகாத கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலினை கொடுப்பதால் அது இரத்தத்தில் கலக்கும். செரிமானமாகாத தீங்கான சர்க்கரை இவ்வாறு தினமும் நமது இரத்த ஓட்டம் மூலமாக உடலுறுப்புகளை நாளடைவில் பாதிக்கும். இதனால் தான் கண் பார்வை கெடுவது, சிறுநீரகம் கெடுவது. எனவே நீரிழிவால் உறுப்புகள் பாதிப்படைவதில்லை. அதற்காக நீங்கள் எடுக்கும் ஆங்கில மாத்திரை தான் செரிமானமாகாத சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுத்து நமது உறுப்புகளை பாதிக்கிறது.
இதுதான் சூட்சமம். சரி, இதற்கு தீர்வுதான் என்ன? உறுதியாக ஆங்கில மருத்துவமோ மருந்து மாத்திரைகளோ தீர்வல்ல. இது செரிமான கோளாறாதலால் டைஜஸ்டிவ் டிஸார்டர். உண்கிற உணவை எப்படி நன்றாக செரிமானித்து தேவையான அளவு தரமான குளுக்கோஸை உற்பத்தி செய்வது என்ற ப்ரீ-கேஜி சிலபஸ் பாடத்தை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும். இது மட்டுமே சர்க்கரை நோய் எனும் செரிமான கோளாறிலிருந்து முற்றிலும் வெளிவரும் ஒரே வழி. கீழ்க்கண்ட 3 மந்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஓர் அடிக்கோடு அறிவு குறைவாக உள்ள மிருகங்கள் பறவைகளுக்கு நன்றாக தெரிந்த வித்தை. 1. எதை சாப்பிடுவது? ப்ராப்பர் டயட். 2. எப்படி சாப்பிடுவது? ப்ராப்பர் ஈட்டிங் டெக்னிக்ஸ். 3. எப்போது சாப்பிடுவது? நீட் பேஸ்ட் டயட். அவசியம் அடிக்கோடு கடைபிடிக்க வேண்டிய அடிக்கோடு ஆரோக்கிய குறிப்புகள். சமன்விடப்பெரிது பசிக்கும்போது மட்டும் சாப்பிடுங்கள். சமன்விடப்பெரிது தாகமெடுத்தால் தண்ணீர் குடியுங்கள். சமன்விடப்பெரிது குளிர்பானங்களை தவிர்க்கவும். சமன்விடப்பெரிது பசிக்கும் போது பயமில்லாமல் பிடித்த உணவை போதுமான அளவு சாப்பிடுங்கள். சமன்விடப்பெரிது பசிக்கும் போது எந்த உணவு சாப்பிட்டாலும் அது இலகுவாக ஜீரணமாகிவிடும். சமன்விடப்பெரிது உணவை நிதானமாக மென்று சாப்பிடுங்கள். டிவி, செல்போன் பார்த்து கொண்டு சாப்பிடாதீர்கள். சமன்விடப்பெரிது உண்ணும் போது உணவின் மீது கவனம் இருக்க வேண்டும். அப்போதுதான் செரிமானம் ஒழுங்காக ஆகும். தரையில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்கள் கை விரல்களால் சாப்பிடுங்கள். கை இல்லாதவர்களுக்கு தான் ஸ்பூன் தேவை. உங்கள் ஜீரணத்திற்கும் விரல்களுக்கும் தொடர்பு உள்ளது. இயற்கை உணவு மற்றும் பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் குளிர்சாதன பெட்டியில் வைத்த உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள். விளம்பரம் செய்யப்படுவதை ஒருபோதும் வாங்காதீர்கள். பசிக்கும் போது மட்டுமே சாப்பிடுபவர்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது தனிமையில் அமைதியாக இருந்து சிந்தியுங்கள். குறைந்தது 7 மணி நேரம் தூங்குங்கள். இரவு 10 மணிக்கு முன் தூங்கிவிடுங்கள். காலை 5 மணிக்கு மேல் தூங்காதீர்கள். மனதில் நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள். ஆகையால் அன்பானவர்களே, இதை கடைபிடித்தாலே நீரிழிவு காணாமல் போகும். நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க வளமுடன்.